650cc ஒரே ஜட்டி தான் இருக்கும். அது பல பேத்துக்கு போட்டு காட்டுறதா ஆரியோட ஸ்டைல். ஆரிய அப்படியாக்கா காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய நம்ம ஹோண்டா. இதுல மட்டும் நாங்க என்ன சும்பி போன பையப்புலையா, எங்கள்கிட்ட இருக்கிற 350cc ஒரு ஜட்டியை நாங்களும் பல பேத்துக்கு மாட்டோம்னு சொல்லிட்டு மாட்டப்பட்ட ஒரு மாடல் தான் CB350 RS. இத பத்தி நிறைய தெரிஞ்ச புளுத்தியோ இந்த ஸ்கிராம்பிளர் பைக்குமாங்க. ஆனா உண்மையிலே இது என்ன ரகத்துல வருதுன்னு ஒரு மசுராண்டிகளுக்கும் தெரியாது. சரி, ஆயாமலை சத்தியமா அந்த RS என்ன மீனிங் சொல்லி தேடி பக்கச்சா ரோடு இல்லனா ரேலி இல்லனா ரேஸ் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் RSங்கிற மீனிங்ல இருக்கு. இந்த வண்டியில தேவையில்லாத ஆணி 2025 அப்டேட்னு சொல்லிட்டு ஹைனஸ்ல பேசுறதுக்காச்சும் ஒரு 4 விஷயம் இருந்துச்சு. அந்த இளவும் இதுல இல்ல. முன்னாடி இருந்த கலர் எல்லாத்தையும் நிறுத்தி விட்டாங்க. இப்ப புதுசா ஒரு 4 கலர் விட்டுருக்காங்க. ஸ்டாண்டர்டா டேங்க்ல ஒரு கிராபிக்ஸ் போட்டாங்க. ஹெட்லைட்ல கொஞ்சம் விசிபிள் ஏத்திருக்காங்க. ஹோண்டா ஸ்கூட்டர்ல கூட TFT டிஸ்ப்ளே 10/10 நேவிகேஷன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த கண்ட்ராவியும் இல்ல. இன்புட் ரேட்டுக்கு ஒரு RPM காட்டக்கூடிய மீட்டர் கூட பிச்சைக்கார பைப்ளுக்கு தரல. பில்லியன் சௌகரியமா குந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா. அப்டேட்ல யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கலரை மாத்திருக்கலாம், டிசைனை மாத்திருக்கலாம், USB ஃபோக்கஸ் கொடுத்திருக்கலாம், ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்கலாம். ஆனா பிரைஸ் மட்டும் கால ஒலி அழிச்சு போட்டாங்க. ஆரியில கூட ரீசேல்ஸ் வேல்யூ இருக்கு. ஆனா இதுலயும் ஸ்வாக